யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தாங்க. கிருஷ்ணர் அவதரிச்ச ராசி. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர் தான் கிருஷ்ண பகவான். பெருமாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான். இப்படிப்பட்ட ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே எப்பயுமே நீங்கள் சிறப்பானவங்கன்னு சொல்லலாங்க. பொறுமைங்கிறது எப்பயுமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எல்லா ராசிக்காரர்களை விடவும் ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ரொம்ப பொறுமையானவங்க. வயசில் மூத்தவங்க, குலதெய்வத்தை, ஊர் பெரியவங்களை, குடும்ப பெரியவங்களை எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க பெரும்பாலும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இவங்க விஷயத்தில் தலையிடுறதையும் பெரும்பாலும் இவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஒரு முறைக்கு 100 முறையாவது யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. இவங்க முடிவை மாத்திரங்கிறது இவங்க வாழ்க்கை துணையாலேயே ஆகாத காரியம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் நிலையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. தற்பருவங்கிறது கிடையாது. கள்ளங்கவடம் இல்லாத மனசு. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க ஒரு காளை மாடு தான் அவங்களுடைய ஒரு சின்னன்னு சொல்லலாம். அந்த காளை மாடு எப்படி உழைப்பு கொடுக்குதோ, தன்னுடைய எஜமானருக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்குதோ அப்படி தான் இந்த ராசிக்காரங்க. உழைப்புன்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. நினைச்சது சாதிப்பாங்க. பொறுமையாக இருந்து நினைச்சது சாதிப்பாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டாலும் இப்படி தான். வாழ்க்கைத்தனவால கண்மூடித்தனமான பாசங்கிறது இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் காசு பணம் எல்லாமே இவங்களுக்கு அடுத்த பட்சம் தாங்க. இவங்க எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈருடல் ஓர் உயிராக இருக்கணும். இதுதான் இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சொந்த பந்தம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க ஆதரிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆனால் வைராக்கியமானவங்களும் இவங்க தான். எந்த அளவுக்கு எல்லாரும் வேணும்னு ஆதரிக்கிறாங்களோ, இவங்களை உதாசனப்படுத்திட்டாலோ அவமானப்படுத்திட்டாலோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. யார்கிட்ட எந்த சூழ்நிலையும் கை நீட்டி நிற்கணும், கையேந்து நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் சரிங்க, நீங்களாவே தான் முன்னுக்கு வர மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை. நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியம் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய பாதிப்புங்கிறது சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்னதாக அவமானங்கிறது வந்துடுது. கணவன் மனைவிக்குள்ளேயுமே காரணமே இல்லாமல் பாதிப்பு, அந்யோனுங்கிறது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே சாதகமான நிலைமைங்கிறது இல்லாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த நேரம் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு உழைப்பால் உன்னத அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு நல்ல உழைப்பு கொடுக்குறேன், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு சம்பளம் கிடைக்கல, வருமானம் வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் கரைஞ்சிட்டே போகுதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த நிலைமை இல்லை. எதிர்பார்க்குற விஷயம் உங்களால் செஞ்சுக்க முடியும். நிறைய நல்ல மாற்றம் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிற பணம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே முடியாமல் இந்த நேரம் நான் திணறிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட கடனில் ஒரு பகுதி நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி ரீதியாகவும் இந்த நேரம் ஆதரவு தான். தாய்க்கு அதிகப்படியான ஒரு பாசக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். தாய் மேலே அதிகப்படியான ஒரு பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் சமீப காலமாகவே தாய்க்கும் சரி உங்களுக்கும் சரி நிறைய மனசாபம் சந்திக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் தாய் வழியில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும், தாய்க்கு ஏற்பட்டிருந்த உடல்நல தொந்தரவு நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் 2ல் குரு 10ல் சனி ராகுன்னு இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. சுறுசுறுப்பு தருவார் இந்த நேரம். அதனால் பல நல்ல காரியம் நடக்க போகுது. 2ல் குரு இருக்கிறதால கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்குதுங்க. வெளியூர் பயணம் அதிகமாக இருக்கும். பயணத்தால் நன்மையான பலன் கிடைக்கும். முக்கியமான முடிவு எல்லாமே இந்த வார காலத்தில் தான் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி வியாபார ரீதியாக தொழில் ரீதியாகவும் நல்ல அமைப்பு காத்திருக்குது. தொழிலில் போட்டி இருந்தாலும் குறையும். சகோதர உறவுகளும் சிறப்பு தான். தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான நேரம். இந்த நேரம் துணிவாக பல முக்கியமான முடிவு எல்லாமே எடுக்க போகிறீங்க. பல நல்ல மாற்றத்தை ஏற்பட போகுது. அதே மாதிரி இந்த நேரம் மனசில் கொஞ்சம் குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சங்கடம், இனம் புரியாத கவலைங்கிறது கொடுத்துட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சதை போட்டு இந்த நேரம் நீங்கள் அசை போட்டு பார்க்குறத விட இனி நடக்க போகிறத நீங்கள் நல்ல மனசோட, அதாவது நேர்மறை சிந்தனையோடு செய்ய பாருங்கள். சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா வண்டி வாகனத்தை எல்லாமே பரிசோதனை செஞ்ச பின்னாடி நீங்கள் அதை இயக்க பாருங்கள். சனி ராகு இதனோட பார்வை இருக்கிறதால கொஞ்சம் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும்.
அதே மாதிரி வம்பு வழக்குன்னு கொஞ்சம் வரும். எதுவாக இருந்தாலும் கவனமாக கையாண்டிங்கன்னா பெரிய பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க. கடுமையான முயற்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பல பாதிப்பு நீங்குது. எங்கே போனாலும் பேச்சில் கவனம் பாருங்க. வீண் வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். உடம்புல கொஞ்சம் சோர்வை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே கடுமையான உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உடலில் ஒரு சோர்வுங்கிறது இருக்குங்க. நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் கொடுக்க பாருங்க. சொத்து வகையிலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. பண உதவி வேணும் இந்த நேரம் எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா கூட கிடைக்கும். அதே மாதிரி வேலையிலுமே சிறப்பாக இருக்குது. வேலையில் மேல் அதிகாரிங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். எதுலையும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் நீங்கும். நண்பர்கள் சொந்த பந்த வகையில் இந்த நேரம் சிறப்பு தான். குழந்தைகள் வழியிலும் சிறப்பு தான். அதுலேயுமே பாதிப்பு இல்லை. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பது கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எங்கே போனாலும் உங்களை சண்டைக்கு இழுக்க தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் பேச்சில் கவனமாக இருந்துங்க. யாரோட நிலையிலையும் கவனம் கொடுக்கறது வேண்டாம். கோப்பப்படுத்தினா கூட விட்டு பிடிக்கிறது இந்த நேரம் நல்லது. கடுமையான பாதிப்புங்கிறது நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது. அதனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் செலவு கொடுக்கும். வருமானம் ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு வந்தாலுமே அதுக்கு தகுந்த செலவு இருக்கும். வரவும் செலவும் சாமாங்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குது. ஆனால் பாதிப்பு இல்லை. ஒரு கையை கடிக்கிற சூழ்நிலையில் சமாளிச்சிடலாம். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிலையும் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு தருவீங்க. குழந்தைகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்கள் நீங்கள் பொறுத்த வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தீபம் ஏற்றி மல்லிகைப்பூ சமர்ப்பணம் செஞ்சு நீங்கள் மணக்கக்கூடிய மல்லிகைப்பூவை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கிறாங்க. இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த சகோதர வகையில் மன உளைச்சல் ஏற்படுத்துவாங்க. ஒரு நல்லபடியாக பிரச்சனை முடிக்கணும்னு நினச்சா கூட மன உளைச்சல் ஏற்படுத்தி தான் அந்த நேரம் உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தொழிலில் பாதிப்பு இல்லை, நல்ல வருமானம் கிடைக்கும். வரக்கூடிய சுப நிகழ்ச்சிக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நீ வரக்கூடிய நாட்களில் வேலையை மாற்றலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வேலையில் பொறுமையாக இருக்கணும். வாழ்க்கை துணை வழியிலுமே கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்கணுங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நல்ல சிந்தனை வளர்க்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதனால் நேர்முறை சிந்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஆனால் விளம்பரத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணத்தை கட்டி ஏமாந்துடக்கூடாது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. குழந்தைகளுடைய பேரில் சேமிப்பு ஏற்படுத்தினாலுமே இந்த காலகட்டம் சிறப்பு தான். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரியனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே மனசில் பயம் நீங்குங்க. மற்றவங்களால ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூட நிறைய பேர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுவே மனசில் போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க. அந்த பாதிப்பு இல்லாமல் இந்த நேரம் நீங்குது. யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களாவே தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. பல பிரச்சனை நீங்குது. பல பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரம். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. சொல்வாக்கு சிறப்பாக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்குது. அதனால பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கும். போட்டிங்கிறது இந்த நேரம் இல்லை. தொல்லைங்கிறது நேரம் இல்லை. வம்பு வழக்கன்னு போயிட்டு இருந்த விஷயம் கூட இந்த நேரம் சாதகமாக மாறும். கடன் தொல்லையும் விலகுது. உடல்நிலையிலும் பாதிப்பு இல்லை. இந்த நேரம் சாதகமான நேரம் தான். மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலுமே சின்ன சின்னமான சங்கடம் வந்தாலுமே அது பெருசாக பாதிப்பு தராது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் தனக்குடும்ப வாக்கு சார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எதிர்பார்க்கறத நிறைவேற்றி தருவார். நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும். உடல்நிலையிலும் பாதிப்பு இல்லை. தொழிலுமே ஒரு போட்டின்னு இருந்த நிலைமை மாறுது. அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்குது. தொழிலில் முன்னேற்றம் காத்திருக்குது. வேலையிலுமே இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும். நண்பர்கள் வகையில் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிகளை ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த இடத்த வாங்கணும், இந்த இடத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் இருப்பீங்க. அவங்களுமே இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்குங்க. செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் லாபம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. புதுசாக ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரிசோதனை செஞ்சு வாங்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான பலன் தான். சொந்த பந்த வகையில் சிறப்பாக இருக்குது. வீட்டில் பெரியவங்களால் ஏற்பட்ட இந்த மனசாபு நீங்கும். ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. மனசில் ஏதோ ஒரு வகையில் பயங்கிறத அந்த உணர்வு நீங்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க, எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்ட வருவாங்க. உடல்நிலையிலும் பாதிப்பு இல்லை. மனநிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்குது. பிரச்சனை, சங்கடம், நோய் நொடி இது எல்லாமே விளக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. எதுலையுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனால் எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். வியாபாரம் தொழிலையும் நஷ்டம் இல்லை. இந்த நேரம் சிறப்பு தான்.
எதிர்பார்க்குற ஒப்பந்தம் கிடைக்கும். புதுசாக இடம் வீடு வாங்குற முயற்சி சிறப்பாக இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வர நல்லபடியாக அமையும். மறுமண முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குதுங்க. வாழ்க்கை துணை இழந்திருக்கக்கூடியவங்க மறுமணத்துக்கு இந்த நேரம் அதிகப்படியான வாய்ப்பு காத்திருக்குது. வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும். குடும்பத்திலுமே சுபிச்சமான நிலைமை தான். சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா நெற்றி நல்ல மாற்றம். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இந்த நேரம் சிறப்பான நேரம் தாங்க. குழந்தைகளோட நிலையிலும் பாதிப்புங்கிறது இல்லை. குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.